முயற்சி திருவினையாக்கும். முயற்சி செய்யாமல் இருக்காதே. அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து வடக்கு நோக்கியிருந்து உமக்கு நன்றாகத் தெரிந்த மொழியில் கடவுளுடன் பேசு. கடவுளிடம் கேளு. உம்மை கடவுள் நல்லவராக்குவார். நல்லின்பத்தைத் தருவார். உம்மை அறநெறிப்படி வாழ்பவராக்குவார். நல்ல தீர்மானங்களை உடனடியாக எடுக்கும் ஆற்றலைத் தருவார். அதிகாலை 4:30 மணிக்கு கடவுளை நினைத்து ஒன்றும் கேட்காமலே இருந்து பார். சில நாட்களில் நீர் உணருவதை என்னிடம் வந்து சொல் என்று என் முத்தையா சுவாமிகள் எனக்குச் சொல்லியிருந்தார். நீங்களும் அப்படி செய்து பாருங்கள். கல்வி என நாங்கள் படிப்பதும் வைத்தியரும் பொறியியலாளரும் விஞ்ஞானிகளும் ஒரு மட்டம் வரையாவது மற்றவர் சொன்னவற்றைக் கேட்டே அவர்கள் எழுதியவற்றைப் படித்தே அவ்வாறு ஆனார்கள். அதிலிருந்து அவர்கள் புத்தாக்கங்களைச் செய்ய முடிகின்றது. அந்த அனுபவங்களை தனதாக்கிக் கொள்ளாதிருந்தால் அந்த மட்டத்தில் 10% அவர்களால் வந்திருக்க முடியாது. அனுபவசாலிகள் புத்தியை யார் கேட்கிறார்கள்? என் முத்தையா சுவாமிகளின் அனுபவத்தை நான் ஏற்று என் குருவாக இன்றும் நினைக்கின்றேன். அவர் சொன்ன சில அனுபவங்களையே இன்று பகிர உள்ளேன். நீர் சுவர்க்கவாசியாக வேண்டுமானால் சும்மா இருந்து விடாதே. முயற்சி செய். முயற்சியே இன்பத்துக்குக் காரணமாகும். முயற்சி இன்பத்தை மட்டுமல்ல துன்பத்தையும் தரும். முயற்சி மகிழ்ச்சியை மட்டுமல்ல கவலையையும் தரும். முயற்சியினால் வருத்தம் மட்டுமல்ல சுகமும் வரும். ஆனாலும் முயற்சியில்லாமல் இன்பமில்லை, முத்தியும் இல்லை. நீர் தெரிந்தெடுக்க வேண்டிய முயற்சி நீடிய நிலையான இன்பத்தைக் கொடுக்கும் முயற்சியாக இருக்க வேண்டும். உன் தீர்மானம் தற்போது வருத்தத்தைத் தரும் ஒன்றாக இருந்தாலும் படிக்காமல் இருக்காதே. அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து கடவுளை நினைக்காமல் இருக்காதே. வேதனை தரிக்கின்றென்பதற்காக துணைவர் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய வேலைகளைச் செய்யாமல் இருக்காதே. இப்போது போதாமல் இருக்கிறதென்பதற்காக எதிர்காலத்துக்காக சேமிக்காமல் இருக்காதே. வேலை செய்வதால் வரும் வேதனை நரக வேதனையல்ல, அது இன்ப வேதனை. வெளிநாடு செல்லுகின்றவர்கள் வேதனை அனுபவிப்பதற்காகவே செல்லுகிறார்கள். அங்கு கடினமாக உழைக்கிறார்கள். அதனால் அவர்கள் சேர்க்கும் அறநெறிப்படியான உழைப்பு மற்றவருக்கும் தான தருமம் செய்து அவர்களும் நல்லின்பம் அடைவதற்கு உதவுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். வெளிநாடுகளில் அவர்களுக்கு சும்மா காசு கொடுக்கவில்லை. அவர்கள் இந்த நாட்டில் அருவருப்பாக கருதும் வேலைகளையும் செய்து உழைக்கின்றார்கள். ஒருவர் ஒன்று மாறி ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளில் ஈடுபடுகிறவர்களும் உண்டு. இந்த நாட்டுக்கு வரும்போது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என பாருங்கள். தளதளப்பாக இருக்கிறார்கள். கொழும்பில் வந்து அழகான காரை வாடகைக்கெடுத்து இங்கு கெம்பீரமாக வந்து இறங்குகிறார்கள். அவர்களில் இருக்கும் மனமகிழ்ச்சியைப் பாருங்கள். இலங்கை அரசுக்கு உதவ முன்வருகிறார்கள். எல்லா வேதனைகளும் துன்பமில்லை. பேருந்து விபத்தொன்றின் போது ஒரு தாய் தன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எவ்வாறு தன்னுயிரையே கொடுத்தாள் என்பதை நான் அறிந்தேன். அவள் அடைந்தது வேதனை அல்ல, துன்பமல்ல, அதுதான் அவள் அடைந்த பேரின்பம். கடவுளிடம் கேளு. உடனடியாக எப்போதும் நான் நிலையான இன்பத்துக்கான செயல்களைச் செய்ய சரியான முடிவெடுக்கும் ஆற்றலைத் தா எனக் கேளு. கோபம் வரும்போது ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பார்கள். இறைவன் மட்டுமே அவனுக்கு உடனடியாக நல்ல தீர்மானத்தை எடுக்கும் ஆற்றலையா கொடுப்பான். கோபம் வரும்போது வாயினால் சுடாமல் இருப்பான். உடனடியாக வெறிகொண்டு மற்றவரை அடிக்காமல் இருக்கும் மனநிலையை கொடுப்பான். அதிகாலையில் எழும்புவது கஷ்டமாக இருக்குமென்று கடவுளுடன் கேளாமல் இருந்துவிட்டாயானால்
கோபத்தின் போது உன்னால் சரியான தீர்மானம் எடுக்க முடியாமல் போய்விடும். இந்த அனுபவத்தை உன்னால் ஏற்க முடியாமல் இருக்கிறதா? இந்த பொருள்களை வாங்கி இந்த மாதிரி ஒட்டு நீங்கள் தொலைக்காட்சியை பார்க்க முடியும் என்று சொன்னவனுடைய அனுபவத்தை ஏற்றுக்கொண்டவனே தொலைக்காட்சி பெட்டியை திருத்துகிறவனாகவோ தொலைக்காட்சி பெட்டியை உருவாக்குகிறவனாகவோ இருக்கின்றான். அந்த அனுபவத்தை ஏற்றவன் இன்பமடையவில்லையா? அந்த அனுபவத்தை தனதாக்கிக் கொள்ள அவன் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருப்பான்? அது துன்பமா? எல்லா கஷ்டங்களும் துன்பமில்லை. இன்பத்துக்கான திறவுகோல். அதற்காகத்தான் அனுபவசாலிகள் பிள்ளைகளை கஷ்டமென்று பாராமல் படியுங்கள் எனக் கூறுகிறார்கள். முனிவர் சொன்னது இதுதான். எல்லா கஷ்டங்களும், வேதனைகளும், சிரமங்களும், அர்ப்பணிப்புகளும், சகிப்புகளும், பொறுமைகளும் துன்பமல்ல. அவைகளும் இன்பமே. இன்பத்துக்கான கதவுகளே. கடவுள் உனக்கு சடுதியாக உடனடியாக தேவையான சந்தர்ப்பத்தில் நீர் எடுக்கும் சரியான தீர்மானத்தின் போது ஏற்கும். இத்தகைய முடிவுகள் இன்பத்தையே தரும். இதனால்தான் இந்த உலகம்தான் சுவர்க்கம். நரகமாக்கிக் கொள்வது உம்மை பொறுத்தது. கடவுளிடம் கேளு. தேவையான சந்தர்ப்பத்தில் சரியான முடிவை எடுக்கும் ஆற்றலை எனக்குத் தா என்று கேட்டு உனது மறுபிறவிக்கு அல்லது முத்திக்காகச் சேர்த்த அறிவுடன் சேர்த்துக்கொள்ளு என்று முத்தையா முனிவர் சொன்னார்.